வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் மைவி3 சம்மந்தமான ஒரு முக்கியமான தகவல் அதுலேயும் பார்க்க போனால் சாருக்கான பை ரிலாக்ஸேஷன் இன்னைக்கு கோர்ட்டில் நடந்திருக்குது. அது சம்மந்தமான ஒரு சில தகவல்களும் பார்த்தீங்கன்னா நம்ம தகுந்த வட்டாரத்துலேருந்து நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு ஆர்வமாக பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ எம்டி சாருக்கு என்னாச்சு, அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடச்சிதா இல்லையா, கம்பெனி சம்மந்தமாக ஏதாவது ஒரு புது தகவல் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நிலையில் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வந்துருக்குது. ஸோ இது என்னங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி 1/3/2025 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எம்டி சாருக்கான ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா நடந்திருக்குது. ஸோ அதில் நிறைய விஷயத்த பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. ஏன்னா இறுதி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலாக்ஸேஷன் அப்ளை பண்ணது காரணமாக நிறைய விதமான கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எழுப்பியிருக்கிறாங்க. அதனோட அடிப்படையில் இந்த கேஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மறுபடியும் 5ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்கிறதா ஒரு புதிய தகவல் பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த ஹியரிங்கில் பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வருமானு கேட்டிங்கன்னா ஸோ அது கொஞ்சம் டவுட் தான். ஸோ இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது கடைசி கட்டமாக ரிலாக்ஸேஷனுங்கிறதுனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் இழுக்கிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதில் இன்னும் முக்கியமாக பார்க்க போனோம்னா ஒரு வேளை ரிலாக்ஸேஷன் கிடச்சிதுன்னா கூட அவங்க ஃப்ரீயாக கம்பெனியை ரன் பண்ணுறதா இருக்கட்டும், கம்பெனி சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகள் என்ன வேணாலும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்த ரிலாக்ஸேஷனை கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பொதுமக்களுக்கு அதுவும் மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில பேர்லாம் ஒரு எதிர்ப்பில் இருப்பாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா மேற்கொண்டு அவங்களே விசாரித்து எதனால் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அவங்களாம் எதிர்ப்பு ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விசாரிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலதாமதமாகும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த டேட் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ எனிவே எப்படி இருந்தாலும் சரி ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கம்பெனி சம்மந்தமாக இப்போ 77 டேரக்டர்ஸ் ஆகட்டும் வெளில வந்துட்டாங்க. இப்போ எம்டி சார் வெளியில் இருந்தாலும் எந்த விதமான ஒரு கம்யூனிகேஷனும் கொடுக்க முடியாத நிலமையில் இருக்கிறதுனால அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரிலாக்ஸேஷன் அப்ளை பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணி இப்போ 2வது ஹியரிங் போயிடுச்சு. ஸோ 3வது பார்த்தீங்கன்னா அடுத்து 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க போனோம்னா இல்லை என்னோட தனிப்பட்ட கருத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னு பார்க்கும்போது நான் 1 இயர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முடிய போகுது. அந்த பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணி மைவி3 பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகி. ஸோ அப்படி இருக்கிற காரணத்தினால பார்த்தீங்கன்னா இது மார்ச் மாதம், இப்போ ஏப்ரல் மே அதிகபட்சமாக நம்ம வச்சுக்கிட்டா கூட ஜூன் மாதத்துக்குள்ளே இந்த கேஸ் முடிகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை நான் பார்த்தீங்கன்னா இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஏன்னா 1 இயர் பார்த்தீங்கன்னா கேஸ் பெண்டிங்லேயே இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ ஃபைனல் கட்டமாக ரிலாக்ஸேஷன் போட்டாங்க. ரிலாக்ஸேஷன் அப்ளை ஆகிடுச்சினாலே எம்டி சார் அடுத்தடுத்த கட்டமாக என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ கம்பெனி நிர்வாகம் சம்மந்தமாக அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம், அடுத்து ஆப்பை கொண்டு வரலாம், பேமெண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் பேமெண்ட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு தகவல் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் எதிர்பார்க்குறேன். ஸோ ப்ரே பண்ணிக்கலாம் கூடிய விரைவிலேயே இந்த ரிலாக்ஸேஷன் எம்டி சாருக்கு கிடைக்கணும். அவங்க மக்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் சேனலில் யூடியூப்பில் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ப்ரே பண்ணிப்போம். ஸோ மைவி3 சம்மந்தமாக எனக்கு வேறு ஏதாவது தகவல் தெரிய வந்ததுனாலும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி முக்கியம் மைவி3 மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவலோடையும் நல்ல அப்டேட் ஏதாவது கிடைச்சாலும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.